2 பேர் போனா நாங்க போறோம் அப்படின்னு, 3 பேர் போனாலும் நாங்க போறோம்னு சொல்லுவோம். ஆனா சான்ஸ்கிரிட்ல அப்படி சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதத்தில் 2 பேர் போறோம் அப்படின்னா நாங்க 2 பேர் போறோம்னு ஸ்பெஷலா ஒரு வாக்கியம் சொல்லுவோம். 2 பேருக்கு மேல போனா நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிங்குலர் டியூயல் ப்ளூரல் ஒரு கான்செப்ட் ஒரு சான்ஸ்கிரிட்ல இருக்கு. கம்ப்யூட்டருக்கு இந்த பைனரி இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தோம்னா இந்த சான்ஸ்கிரிட் தான் the most suitable language கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதோ இந்தியன் கண்டுபிடிச்சா வேண்டாம்னு சொல்லிடலாம். இதை கண்டுபிடிச்சது ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். ஜெர்மன்காரால அவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதனால இன்னைக்கு சொல்லக்கூடிய ஹைடெக் கம்ப்யூட்டர் வரைக்கும் நம்ம சான்ஸ்கிரிட் செல்லுபடி ஆகும். சம்ஸ்கிருதம்ன்ற வார்த்தைக்கு நன்றாக செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எப்படியெல்லாம் பண்ணா எல்லாருக்கும் இது சுகம் தருமோ அந்த மாதிரி பண்ணப்பட்டதுன்னா சம்ஸ்கிருத பாஷை அவ்வளவு சிரேஷ்டம் நம்முடைய சனாதனமான சம்ஸ்கிருதம். அடுத்தது இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே அவர்கள்லாம் சந்திரனுக்கு போறேன் ஆராய்ச்சி பண்றேன் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. அவர்களே அந்த முதல்ல நாங்க தான் போனோம், நீங்க கொடியெல்லாம் அங்க நட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ கிளிப்ஸ்ல எத்தனை பேர் பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும். மாம்சம் இறங்கினார் அவர்தான். இன்னைக்கு பார்த்தோம்னா அவளே சொல்றா அது பொய் ஏமாத்து போகலை அப்படின்னு அவளே சொல்றான். ரீசன் என்னன்னு கேட்டா இங்க மாதிரி கிராவிட்டி போர்ஸ் சந்திரன்ல கிடையாது. அதனால அந்த கொடி இல்லைன்னா பறக்கவே முடியாது. சயின்டிபிக் பிரகாரமே அவன் மூணுக்கு போனது இல்லை. அது ஹாலிவுட்ல எடுத்த ஷூட்டிங்னு சொல்லி அங்க இருக்கிறவர்களே பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா நம்ம அதர்வண வேதத்துல ஒரு வாக்கியம் இன்னைக்கு எத்தனையோ பேர் 3 பேர் வந்துட்டு அங்கே அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து மேல எடுத்து வச்சுட்டு இது நாங்க சந்திரன்லேருந்து கொண்டு வந்த மண் அப்படின்லாம் வச்சு பார்த்தா அது கருப்பா. நம்ம அதர்வண வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சந்திரமசி கிருஷ்ணம் அப்படின்னு ஒரு வாக்கியம். சந்திரனுடைய மண்ணு கருப்பா இருக்குன்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது